கிறிஸ்மஸ் தான வர முடியாதா? வெளிச்சத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு குட்டீஸ். நான் பேல் பூரி தான் பண்ண போறேன். அத கமெண்ட் பண்ற 10 பேத்துக்கு gift எல்லாம் கொடுக்க போறேன். ஹலோ குட்டீஸ், எல்லாரையும் இந்த ரீசன் ஃபார் தி சீசன் டைட்டிலோட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆளை காணோம், கூப்பிடலாமா? ஹாய் குட்டி. ஹலோ குட்டி. ஹலோ குட்டி. அத்தா இங்க இருக்கோ. ஹலோ குட்டி. ஹலோ. சரி சரிண்ணே, சொல்லுங்க. என்னண்ணே இவ்வளவு லேட்டா வரீங்க? ஆமாண்ணே, கொஞ்சம் நேரமேட்டு. சரி டோரண்ணே வாங்க. ஜெபின்ண்ணே எப்படி இருக்கீங்க? என்ன செலமா நிக்கீங்க? அதெல்லாம் அடிதானே. ஸ்டெப் போட்டுமா? போட்டுறோம். குட்டி சார் ஸ்டெப் போட்டுமா? என்ன எனக்கு ஆட வராதுனே. அதெல்லாம் ஆடலாம். ஆடுங்க, ஸ்டாண்ட் ஆடுங்க. நல்லா ஆடும் போ. ஸ்டெப் காட்டுங்க. சரி குட்டி சிலா போடலாமா? டோரோ என்னால முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டோரோ. சரி அந்த பீட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க. அடுமா. ஓகே போதும். ஓகே குட்டீஸ், வாங்க ப்ரோகிராம்ல போலாமா? போயிடலாமா? போயிடலாம். gift கொடுக்க போறோம்பா. போய்டானே gift கொடுத்துட்டு வரேன் எல்லாத்துக்கும். gift குடுப்போம் தாத்தா. நான் போய் கொடுத்துட்டு வந்துருவேன். சரி தாத்தா குடுப்போம். இருங்க. ப்ரோகிராம் முடிச்சிடணும். சரிப்பா. அதுக்கு அப்புறம் குடுப்போம். சரி. ஓகே குட்டீஸ், எல்லாம் பிரேயர் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப அடுத்த ப்ரோகிராம். என்னண்ணே அடுத்த ப்ரோகிராம் வந்து டோரோட ஃபேவரட்டான ப்ரோகிராம். என்ன ப்ரோகிராம்? நான் சொல்றேன். சொல்லு. அடுத்த ப்ரோகிராம் ஆக்ஷன் சாங். தாத்தா இப்ப ஆட ஆரம்பிச்சாங்க. வாங்க. சரி வாங்க குட்டீஸ், போலாம். வாங்க போலாம். வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பெத்லஹேமில் மாட்டுத்தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நிறைந்தாச்சு, தேவன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்மஸ் என்றாச்சு. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம், ஒன்றை சேர்ந்து நாமும் என்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம், ஒன்றை சேர்ந்து நாமும் என்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பெத்லஹேமில் மாட்டுத்தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நிறைந்தாச்சு, தேவன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்மஸ் என்றாச்சு. ஜாலியாக ஆடி பாடி கிறிஸ்மஸ் பாலை போற்றிடுவோம், ஒன்றை சேர்ந்து நாமும் என்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பெத்லகேமில் மாட்டுத்தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நிறைந்தாச்சு, தேவன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்மஸ் என்றாச்சு. ஜாலியாக
ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றை சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் சாங் சூப்பரா ஆடுனீங்க. சூப்பரா ஆடிங்க. இப்ப அடுத்த ப்ரோகிராம் வந்து அடுத்த ப்ரோகிராம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பிடிச்ச மெமரி வாஸ் பார்க்க போறோம். Memory பார்க்க போறோம். சோறு போலாமா? போலாம் போலாமா? போலாம். தாத்தா, சொல்லுப்பா என்ன தாத்தா அமைதியா நின்ட்டீங்க? டான்ஸ் ஆட்டு வந்தோம்ப்பா, அதான் கொஞ்சம் அப்படி இருக்கு. கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டீங்களோ? அவருக்கு வயசாயிட்டு இல்ல. யாருக்கு வயசாயிட்டு? சரி தாத்தா, வசனம் போய் படிச்சுட்டு வந்துருமா? பாட்டு சீக்கிரம் போவோம். சரி நான் போமா? வாங்க, வண்டியில இருங்க. வண்டியில பாட்டு பாடுங்க. ஜிங்கிள் பெல்ஸ் Jingle bells, jingle all the way. Oh, what fun. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிறிஸ்மஸ் ரிலேட்டடா ஒரு வசனம் ஒன்று பார்த்துடலாமா? நான் சொல்ல நீங்களும் திரும்ப சொல்லுங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. ஓகே குட்டீஸ், இன்னொரு தடவை இந்த வசனத்தை படிச்சிடலாமா? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. ஓகே குட்டீஸ், இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எல்லாரும் மறக்காம படிச்சிடணும். பாய். தாத்தா, ஒரு பாட்டு பாடுங்க. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு, gift நமக்கு தருவாரு, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். தாத்தா, சொல்லுப்பா. gift நீங்க கொடுக்க மாட்டீங்க. gift கொடுப்போம்ப்பா, அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுப்போம் எல்லாத்துக்கும். யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க gift? எனக்கு தாத்தா எனக்கு உனக்கு கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த வீடியோ பார்த்து ஆமா, வீடியோ பாக்குறாங்க. கமெண்ட் பண்ற 10 பேத்துக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற 10 10 பேத்துக்கு இங்க இருக்கிற gift எல்லாம் கொடுக்க போறேன். என்ன அமைதிட்ட? டோருக்கு தனியா நான் கொடுப்போம்ப்பா. டோரு சரி தாத்தா சொல்லு. அப்ப கமெண்ட் போடுற 10 பேருக்கு gift கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுற 10 பேருக்கு gift இருக்கா? ஓகே தாத்தா, இப்ப அடுத்த ப்ரோகிராம் போலாமா? வாங்க போலாம். அடுத்து என்ன ப்ரோகிராம் சொல்லாமே போவீங்களா? சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. அடுத்த ப்ரோகிராம் வந்து அழகான அருமையான தாத்தா அங்க தள்ளுங்க. ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். போன வாரம் விட்ட ஸ்டோரியில பாதி பார்க்க போறோம். பாட்டு வந்துருமா? வாங்க போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மந்த் ஃபுல்லா நம்ம எதை பத்தி பார்க்கோம்? ஏசப்பாவோட பிறப்பை பத்தி பார்க்கோம், அப்படிதானே குட்டீஸ்? போன வாரம் நம்ம எதோட முடிச்சோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? ஞாபகம் இல்லையா? அபி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. இந்த லைட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு ஞாபகம் வரலையா? வெளிச்சத்தோட முடிச்சோம். குட்டீஸ், உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா? ஒரு வெளிச்சம் வந்துச்சு, அப்படிதானே? யாருக்கு வெளிச்சம் வந்துச்சு? நம்ம மரியாளக்காக்கு தான் குட்டீஸ். மரியாளக்கா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்ததுல குட்டீஸ். அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு குட்டீஸ். உடனே மரியாளக்கா திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து என்னடா அப்படின்னு பார்க்கும் போச்சுலதான் ஒரு தேவதூதன் வந்தாங்க குட்டீஸ். அந்த தேவதூதனோட பேர் என்ன தெரியுமா குட்டீஸ்? கேப்ரியல் தேவதூதன். அவங்க வந்து மரியாளக்கா கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா குட்டீஸ்? ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க குட்டீஸ். எல்லாரும் கவனமா கேளுங்க. தேவன் வந்து இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்காண்டி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அந்த பூமிக்கு அனுப்புன்னு சொன்னாங்களே குட்டீஸ். போன வாரம் பார்த்தீங்கல்ல, அதை நம்ம மரியாளக்கா மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு அனுப்புறதுக்காக சொல்லியிருந்தாங்க குட்டீஸ். அந்த விஷயத்தை தான் நம்ம கேப்ரியல் தூதன் வந்து நம்ம மரியாளக்காட்ட சொன்னாங்க. நீ வந்து பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பவதியாவ ஓ மூலமா இந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் வந்து இந்த உலகத்துக்கு வருவாங்க, அவங்களுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னாங்க குட்டீஸ். அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா குட்டீஸ்? இந்த சைடு யாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? யோசேப்பு அண்ணனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? யோசேப்பு அண்ணனுக்கும் ஒரு கனவு வந்துச்சு குட்டீஸ்.
என்ன கனவு தெரியுமா? அந்த அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? அதில் யார் வந்தாங்க தெரியுமா? அதுலேயும் ஒரு தேவதூதன் வந்தாங்க. ஆனால் அந்த அண்ணன் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு தூங்குனாங்க தெரியுமா? மரியாளக்கா கர்ப்பவதியாக இருக்கிறத தெரிஞ்ச யோசேப்பண்ண யாரு? ரொம்ப நல்லவங்க அப்படித்தானே? ரொம்ப நல்ல அண்ணனா இருக்கிறதுனால மரியாளக்கா கர்ப்பவதியா இருக்கிறது தெரிஞ்சு அவங்கள அப்படியே ஒதுக்கிடணும்னு நினைச்சாங்க குட்டீஸ். அப்போ அப்படி நினைச்சிட்டு தான் அந்த அண்ணன் நல்லா தூங்குனாங்க. அப்போ கனவுல யார் வந்தான்னு சொன்னேன்? தேவதூதன் வந்தாங்கன்னு சொன்னேன் அப்படித்தானே? அந்த தேவதூதன் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஒதுக்கணும்னு எதுக்கு நினைக்கிற மரியாள? அவ மூலியமா அவ பரிசுத்த ஆவியானவரால கர்ப்பவதியா இருக்கா. அவ மூலியமா தான் தேவன் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு தேவதூதன் வந்து யோசேப்புக்கு சொன்னாங்க குட்டீஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் குட்டீஸ் அந்த ஊரோட ராஜா வந்து, ஆமா நம்ம மரியாளக்காவும் யோசேப் பண்ணணும் எந்த ஊர்ல இருக்காங்க தெரியுமா? நான் சொன்னல, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு அபி. நாசரேத். கரெக்ட். நாசரேத் ஊரோட ராஜா வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, நீங்கள் அவங்கவுங்க ஊருக்கு போய் குடிமதிப்பு எழுதுங்கன்னு சொன்னாங்க. குடிமதிப்புனா என்னன்னா, அவங்கவுங்க எங்கெங்கே இருக்கீங்களோ எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறதுக்காக அவங்கவுங்க ஊருக்கு போச்சுனாங்க குட்டீஸ். அந்த ராஜா வந்து எல்லாரையும் அவங்கவுங்க ஊருக்கு போய் எல்லாரும் கணக்கெடுக்கிறதுக்கு சொன்னாங்க குட்டீஸ். யோசேப் அண்ணனுக்கும் மரியாளக்காவுக்கும் சொந்த ஊர் இது கிடையாதுல குட்டீஸ். அதனால அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்காண்டி அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க குட்டீஸ். எங்கேருந்து கிளம்புனாங்க? நாசரேத்துலேருந்து கிளம்பிட்டாங்க குட்டீஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வாரம் நாங்கள் 2 பேரும் வந்து உங்களுக்கு சொல்லுவோம், சரிங்களா? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். ஓகே குட்டீஸ், பாய். குட்டீஸ் எல்லாரும் கதை பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா? பிடிச்சிருச்சுனே. தூங்கிட்டீங்க. இங்கதான் இருக்கோம்ப்பா, இங்கதான் இருக்கேன். உண்மையான கதை சொல்றாங்க. கதை கவனிச்சப்பா. கவனிச்சீங்களா? ஆமா ஆமா. தோரு அதை கவனிச்சீங்களா? கவனிச்சேனே, நான் கவனிச்சேன். குட்டீஸ் இந்த கதையில இருந்து ஒரு 2 கேள்வி கேட்போம். அது ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா கிஃப்ட் கொடுத்துருமா? நான் கொடுக்கேன்ப்பா. நான் கொடுக்கனே. சரி எல்லாரும் போய் கொடுத்துருவோம். சரியா? எல்லா பேரும். இப்போ அடுத்த ப்ரோகிராம் என்னன்னு பாத்துருமா? என்ன ப்ரோகிராம்? அடுத்த ப்ரோகிராம் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அருமையான டான்ஸா மறுபடியும் போட்டி பார்க்க போறோம். சாப்பாடு போட்டி பார்க்க போறோம். சாப்பாடு போட்டி தான் பார்க்க போறோம். சாப்பாடு போட்டி தான் வாங்க பார்க்க போறோம். சீக்கிரம் போலாம். தோரு சாப்பாடு பிடிக்குமா? பிடிக்குனே. சரி போலாமா? போலாம். போலானே. வாங்க குட்டீஸ் போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேல் பூரி தான் பண்ண போறேன். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாமா? பொரி, பீனட், ஆனியன், டொமேட்டோ, கொரியாண்டர் லீஃப், சில்லி பவுடர், கேப்சிகம், கேரட், லெமன், சில்லி ஃப்ளெக்ஸ், சாட் மசாலா, சால்ட். இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு நான் பேல் பூரி பண்ண போறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பொரி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆனியன் சேர்க்க போறேன். நெக்ஸ்ட் வந்து பீனட் ஆட் பண்ண போறேன். அடுத்து வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போறேன். நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். அடுத்து வந்து கேரட் ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம் ஆட் பண்ண போறேன். அடுத்து வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து சாட் மசாலா ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் வந்து லெமன் புளிய போறேன். நெக்ஸ்ட் வந்து மிக்சர் ஆட் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஒரு ஈட்டிங் காம்படிஷன் தான் பார்க்க போறோம். நம்ம டாஃப்னி பண்ண அந்த பேல் பூரியா இப்போ இங்கே உள்ள யார் மொதல் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். சரி ஆரம்பிச்சிடலாமா? 1 1
2 2 3 3. யார் முதல்ல சாப்பிட்றான்னு பார்ப்போம். ஜோசா பயங்கரமான ஒரு இதுல இறங்கி அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக யஷ்வந்த் கீழே கொட்டி கொட்டி சாப்பிட்டு இருக்காரு. சுபின் தான் ரொம்ப மெதுவா சாப்பிட்டு இருக்காரு. வேகமா சாப்பிடுங்க. யார் சாப்பிடுறாங்களோ நம்ம கிறிஸ்துமஸ் தான் வந்து ஒரு கிஃப்ட் தர போறாங்க. காரமா இருக்கோ? ரூபனுக்கு காரம் தாங்க முடியல. வின்சென்ட்டுக்கு சிரிப்பும் தாங்க முடியல. மொத்தத்துல முன்னேறி கொண்டிருக்கிறது நமது ஜோஷுவா. சாப்பிட்டு முழுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாருங்க குட்டீஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் முழுங்கணும். முழுங்க வேக முழுங்க. ஜோஷுவாவும் எடுத்துக் கொண்டார். ஏமா சாப்பிடுங்க. யாரு முதல்ல சாப்பிட்றாங்களோ நின்று சாப்பிடுங்க. அவ்வளோ அப்புறம் ஜோஷுவா வெற்றி பெற்றார். சரி எல்லாருக்கும் ஜோஷுவா கை தட்டிடுங்களா? கிறிஸ்துமஸ் தாத்தால வர முடியாதா குட்டீஸ்? கிறிஸ்துமஸ் தாத்தாவும் அந்த பேல்புரியோக்கா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால எல்லாம் செய்வோம், அவர் வந்து லேட் ஆயிரும். அதனால நம்மளே கிஃப்ட் கொடுத்துருவோம் ஜோஷுவாக்கு. எல்லாரும் ஜோஷுவா கை தட்டுங்க. ஓகே குட்டீஸ், சாப்பாடு போட்டியில ஜெயிச்ச நம்ம ஜோஷுவா அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு. சரிண்ணே, அடுத்து என்ன ப்ரோக்ராம்னே? அடுத்து வந்து நம்ம டோரும் தாத்தாவும் சாண்டாவும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ற 10 பேருக்கு gift ரெடி பண்ண போயிருக்காங்க. அப்படியானே? ஆமா, நம்மளும் போய் ரெடி பண்ண போயிருமா? நம்மளும் போயிரோனே. ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் பாப்போம். பாய்.